இலங்கையிலேருந்து கள்ளத்தோணியில் ராமேஸ்வரம்க்கு வராங்க சசிகுமார் அண்ட் ஃபேமிலி. அவங்களோட ஒரே ஆசை என்னென்னா எல்லோரும் வாழ்கிற ஒரு சராசரியான வாழ்க்கையை அவங்களும் நிம்மதியாக வாழணுங்கிறது தான். சிம்ரனோட அண்ணனான யோகி பாபு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. சென்னைக்கு கூட்டி வர்றது மட்டும் இல்லாமல் கேசவா நகருங்கிற காலனியில் இவங்கள குடி வைக்கிறாரு. இவங்களுக்கு தேவையான போலி டாக்குமெண்ட்ஸ்களையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. இது இப்படி இருக்கும்போது ராமேஸ்வரமில் ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அதுக்கும் சசிகுமார் ஃபேமிலிக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்பி அவங்கள போலீஸ் தேடிட்டு இருக்கு. சசிகுமார் அண்ட் ஃபேமிலி அந்த நெய்பர்ஹுட்டோட ஜெல்லானாங்களா? அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சிதா? அவங்கள தேடி வர போலீஸ்னால அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் சிம்பிளிஸ்டிக் பட் எஃபெக்டிவ் டைலாக்ஸும் தான். சசிகுமாருக்கு ஆஃப் ஸ்க்ரீன் இமேஜ் ஒன்று இருக்குது. அவர் ரொம்ப நல்லவர், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். அதே சமயம் ரொம்ப அப்பாவி அப்படிங்கிறது தான் அந்த இமேஜ். அந்த ரியல் லைஃப் இமேஜ் இந்த படத்தோட ரோலுக்கு ரொம்பவே மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சிம்ரன், அந்த 2 பசங்க, எம்எஸ் பாஸ்கர், இளங்கோகுமரவேல், பக்ஸ் அப்படின்னு எல்லா ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுமே ரொம்ப அருமை. அதே மாதிரி அவங்க கொடுத்துற ரோலையும் அவங்க கச்சிதமாக பண்ணியிருக்கிறாங்க. செகண்டாக டைலாக்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஆனால் எஃபெக்டிவாக எழுதியிருக்கிறாரு டைரக்டர் அபிஷாந்த். நிறைய டைலாக்ஸ் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சசிகுமாரோட வீட்டு ஹாலில் நடக்கிற ஒரு லென்த்தியான சீக்வன்ஸில் வேரியஸ் எமோஷன்ஸை ஒரே சீக்வன்ஸில் படமாக்கி இருக்கிறாரு டைரக்டர். அதில் கோபம், ஏமாற்றம், விரக்தின்னு ஸ்டார்ட் ஆகி சந்தோஷம்னு போய் டான்ஸில் போய் முடியும் அந்த சீக்வன்ஸ். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீக்வன்ஸ் இன் தமிழ் சினிமா இன் ரீசெண்ட் டைம்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அது அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. படத்தில் சில லாஜிக் இஷ்யூஸ் இருக்குது. அந்த பாம் பிளாஸ்ட்டுக்கு ஒரு க்ளோஷரே தரல. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் கொஞ்சம் க்ளீஷேவாக எனக்கு பட்டுச்சு. இதெல்லாம் இருந்தாலும் எமோஷன்ஸை கன்வே பண்ணுறதுல படம் பெரிய அளவில் ஜெயிக்கிற காரணத்தினால ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் தி இயராக இது மாறி இருக்குது.